சிங்கப்பெண் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது டாப் ஸ்லீப்போட பார்ட் 2. நடுவில் வந்து தீபாவளி வந்ததுனால தீபாவளி சமையல் வந்துருச்சு. அதனால் என்னால் போட முடியல. அதுக்கு முன்னாடி போனேன். இந்த டாப் ஸ்லீப் பண்டார்வரை ட்ரக்கோட பார்ட் 2 தான் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் நீங்கள் நம்ம சேனலை பார்க்குறதுனா தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். செய்வாங்களே அதுக்கு வந்து இதை வந்து இங்கே இருக்கிற மக்கள் யூஸ் பண்ணிக்குவாங்க. என்ன மஷ்ரூம் அது பேர்? இது வந்து பேப்பர் காட்டானமோன்னு சொல்லி இங்கே இருக்கு. லீச்சுக்கு இது வந்து இதோட அடிப்பகுதி இருக்குல்ல, அதில் வந்து கிழங்கு இருக்குது. அதை தோண்டி தட்டி காலில் அப்ளை பண்ணி இது பண்ணுவாங்க. அப்போ வந்து லீச் அதிகமாக ஏறாது. கூகை செடி. அது கூகை செடி. நம்மளோட கைடன்னா இந்த மாதிரி ஃபாரஸ்ட் அடர்ந்த காட்டுக்குள்ளே புலிகள் மற்றும் யானைகள் இருக்கிற இடத்துல நம்மளை கூட்டிகிட்டு போனார். சேஃபாக கூட்டிகிட்டு போனாங்க. அந்த மாதிரி அவங்க போகும்போது வழியெல்லாம் என்னென்ன மூலிகைகள் என்னென்ன இது இருக்குதோ செடிகள் எல்லாமே பற்றி அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வந்தார். நான் முடிஞ்சு போகும்னு நினச்சா கூட அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுறது தொடர்ந்துகிட்டே இருந்துச்சு. அதை தான் நம்ம பார்க்குறோம். நம்ம இப்போது கொஞ்சம் தூரம் நாங்கள் நடந்துட்ட பிறகு இந்த மாதிரி ஒரு வாட்டர் கிராசிங் ஏரியாலாம் வந்துச்சு. இதெல்லாம் பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. காட்டுக்குள்ளே வந்து குளிர் அடிக்கும் அப்படின்னு பார்த்தா வெப்பநிலை வந்து பார்த்தா 23 டிகிரி தான் இருந்துச்சு. ஆனால் பார்த்திங்கன்னா நல்லா கொஞ்சம் அனல் ஒரு மாதிரி புழுக்கமாக இருந்துச்சு, மழை வர மாதிரி. நல்ல வேளை நாங்கள் மழை இல்லாமல் தப்பிச்சிட்டோம். அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா லீச்சு தான் நிறையா, அந்த அட்டைப்பூச்சிகள் தான் நிறையா இருந்துச்சு. அதுதான் நம்மளை பதம். இங்கே ஒன்று இருக்கா? அது ஒன்று இங்கே அது பெருசு. அந்த ரெண்டு மரம். இதோட கிழங்குகள் வந்து பார்த்தாச்சுன்னா 3 கிலோ 4 கிலோ வரைக்கும் ஒரு கொடியில், பெரிய கொடியை நிறைய காட்டுக்குள்ள ட்ரெக்கிங் பண்ணிட்டு போகிறவங்களுக்கு இதிலேருந்து கிழங்கு வந்து ஃபுட் இல்லைன்னா ஏதாவது தொலைஞ்சு போயிட்டாங்க, ஃபுட்டு கிடைக்கல ஃபாரஸ்ட்டில், இந்த மாதிரி இதை வந்து கலெக்ட் பண்ணுவாங்க. இதில் வந்து கிழங்குல வந்து பார்த்தாச்சுன்னா ஒரு 5-6 கிழங்கு இருக்குது. இது வந்து வெத்தலை கொடி கிழங்கு அப்படி சொல்லுவாங்க. இந்த மாதிரி இருக்கும். ஃபாரஸ்ட்டில் தொலைஞ்சு போகிறவங்க இதை யூஸ் பண்ணி சாப்பிட்டு பொழைச்சிக்கும். இது வந்து ஒரு கொடியோட காய். இது வந்து பார்த்தாச்சுன்னா கக்கங்காய் சொல்லுவாங்க. கக்கங்காய் இது வந்து கேரளாவில் பார்த்தாச்சுன்னா கறிக்கடை கஞ்சி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கேரளாவில் இந்த கறிக்கடை கஞ்சிக்கு வந்து இந்த காயை வந்து யூஸ் பண்ணுவாங்க. இதோட இதுக்குள்ளே ஒரு விதை இருக்கும். எவ்வளோ பெருசாக இருக்குது அந்த விதை வந்து ஓப்பன் பண்ணாச்சுன்னா ஒரு விதை இருக்கும். இந்த மாதிரி இருக்கும். இது வந்து இதுக்குள்ளே இருக்குங்க. அதை வச்சு என்ன பண்ணுவாங்க? கறிக்கடை இதை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்டோன் மாதிரியும் இருக்கு, நொங்கு மாதிரியும் இருக்கு. கேரளாவில் என்ன பண்ணுவீங்க? தீயில போட்டு சுட்டு இதை வந்து ஊற விட்டுருவாங்க. தீயில போட்டாச்சுன்னா இந்த விதை வந்து இந்த மேலே இருக்கிறது வெந்து தனியாக வந்துடும். அப்போ உள்ள பருப்பு மாதிரி இருக்கும். இதை தூக்கி தண்ணியில் போட்டு ஊற வைப்பாங்க. ஊற வச்சு தேங்காயும் சேர்த்து அரைச்சி இந்த சோறு சாப்பாடு கொதிக்கிறதுல கஞ்சியில் போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிடுவாங்க. இது வந்து வருஷத்தில் அவங்க ஒரு டைம் யூஸ் பண்ணுவாங்க. அது இல்லாமல் இதோட என்னென்னா தொடர்ந்து ஒரு 2-3 நாளைக்கு சாப்பிட்டு வந்தாச்சுன்னா உடம்பு மெலிதல் வந்து ஏற்படும். ஒரு இடமா நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம், இப்படி ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு. அப்போ திடீர்னு எங்களுக்கு ஒரு ட்விஸ்ட்டு, ஒரு சம்பவம் காத்துட்டு இருந்துச்சு. அந்த சம்பவத்தையும் நான் உங்களுக்கு விரைவில் ஷேர் பண்ணுறேன். இப்போ வந்து யானையை கேட்ச் பண்ணிட்டு ட்ரெயின் பண்ணுவாங்க பாருங்க. ட்ரெயின் பண்ணி இந்த உட்டத்தை கலெக்ட் பண்ணுவாங்க. இதோட சின்ன பிளான்ட் வருதுல்ல, அதை வந்து அப்படியே முழுசாக எடுத்து கலெக்ட் பண்ணுவாங்க. இது வந்து நல்லா ஸ்ட்ராங்காகவும் தரமாகவும் இருக்கிறதுனால அது வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க. பெரிய பொன்னாங்கண்ணியா? ஆமாம். எது சின்ன பொன்னாங்கண்ணி? இதுவா சின்ன பொன்னாங்கண்ணி? அண்ணா என்ன பெரிய பொன்னாங்கண்ணி கீரை யூஸ் டு குக். ஓ, இதுதான் நம்ம ஊரில் ஏரி பக்கம் இருக்கும். ஆமாம், அது வந்து சின்ன சிறு ஃபைக்கஸ் வீடியன்ஸ்னு சொல்லி வச்சுன்னா அது வந்து பெரிய பழம் உள்ளதாக. இது வந்து ஃபைக்கஸ்லேயே வந்து இது ஒரு வெரைட்டி. இது பாரசைட் பிளான்ட் மாதிரி இருக்கு. ரெண்டுமே அது என்ன பண்ணியிருக்குன்னா இந்த உள்ள ஒரு மரம் இருக்குல்ல, ஆமாம், இந்த மரத்தை கேட்ச் பண்ணி தான் இது வளருது. நாளைக்கு அந்த மரம் வந்து மொத்தமாக இறந்துடும். அப்போ அது இது மட்டும்தான் இருக்கும். அது ஒரு ஒட்டு தான் வர மாதிரி. இந்த மரமும் பார்த்தாச்சுன்னா இதுதான் மயிலாடி சொல்லுவாங்க. இது மயில் மாதிரி கால் இருக்கும். மயிலோட கால் மாதிரி இருக்கும், ஃபுட் பிரிண்ட் மாதிரி இருக்கும். அதே இதில் தான் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நாய் தேக்குன்னு நிறைய ஒரு. இது என்ன வெரைட்டி? இது வந்து நமக்கு வெண் தேக்கு.
அப்படியே கைடு நான் சொல்கிறது கேட்டு இன்னும் கொஞ்சம் டீப் ஃபாரஸ்ட் அடர்ந்த காட்டுக்குள்ளே போயாச்சு. பாருங்கள், என்னை சுற்றி யாருமே இல்லை, இந்த மாதிரி ஒரு காட்டுக்குள்ளே போயிட்டுருக்கோம். இதில் வந்து போகிறவங்கெல்லாம் கொஞ்சம் முன்னாடி போயிட்டாங்க, நான் கொஞ்சம் பின்னாடி நடந்துட்டு வந்துட்டுருக்கேன். நான் ஸ்லோவாக வீடியோ எடுத்துகிட்டு வரதுனால கொஞ்சம் மெதுவாக நடந்துகிட்ருக்கேன். இந்த டீப் ஃபாரஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸு ரொம்ப நல்லா இருந்துச்சு. நீங்கள் தயவுசெய்து ட்ரெக்கிங் பண்ணுறதா இருந்தால் நல்ல ஷூ போட்டுக்கோங்க. நாங்கள் ஷூ வலிக்கிட்டே இருந்ததுனால வந்து எனக்கு ரொம்ப ப்ராப்ளம் ஆகிடுச்சு. நிறைய இடத்துல வலிக்கி ஸ்லிப்பரி ஆகி விழுந்துட்டேன். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா லீச் வந்து ப்ரொடெக்ட் பண்ணியாச்சு. இந்த டைம் நடந்து போயிட்டு இருக்கும்போது இந்த கரடியோட கால் தடம் இருக்குதுன்னு சொன்னார் அந்த அண்ணா. அந்த இடத்துல அப்படியே போய்கிட்டே இருந்தோம், அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தோம் கொஞ்சம் தூரம். இந்த இடத்துல ஏதோ எல்லோ கலரில் தென்பட்டுச்சு, காமிக்கிறேன் பாருங்கள். இந்த எல்லோ கலர் என்னன்றது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் கழித்து சொல்கிறேன். இது ஆக்சுவலாக ஸ்னேக்கு. நம்ம பின்னாடி அதுக்கு பின்னாடி அதை கிராஸ் ஆகி தான் போயிருக்கோம் இந்த ஸ்னேக்கை. அது வந்து அந்த சம்பவம்லாம் உங்களுக்கு இதில் காமிக்கிறேன் பாருங்கள். பிடிச்சிருக்காங்க. ஆக்சுவலாக யானை தங்குற இடத்த காமிச்சிட்டு இருந்தார். எல்லோரும் சுவாரஸ்யமாக பார்த்துட்டு இருந்தாங்க, நானும் பார்த்துட்டு இருந்தேன். அப்போ பின்னாடி ஒருத்தர் ஸ்னேக்குன்னு அலற ஆரம்பித்தாங்க. அங்கே குழி தோண்டி வச்சிருக்கு. கால் தெரியுது. ஒரு கரடி இது நமக்கு இப்போ காலையிலே ஒரு மேலே வந்து 15 அடி ஆழம் 15 அடி அகலம் இருக்கும். ஆழம் 15 அடிக்கு இருக்குது. ஒரு யானையோட அளவுக்கு இருக்கும். இதுக்கு மேலே என்ன பண்ணுவாங்க, இந்த மூங்கிலால பறந்து மேலே போட்டு இலை தலை புல் இதெல்லாம் வச்சு மூடிடுவாங்க. மூடி கூம்புனோஸ் ஃபிப்பர் வந்து மேலே தான் பார்த்து இருக்கும். இது ஃபஸ்ட்டு டைம் வந்து என்னோட அந்த பாம்பு மேலே இருந்த பயம் இந்த பாம்பை பார்த்து போச்சு. நான் செல்ஃபி வித் ஸ்னேக். பாம்பு வந்து நம்மளை ஒன்றும் பண்ணாது, அது டிஸ்டர்ப் பண்ணாத வரைக்கும் தெரிஞ்சுக்கிட்டேன். பாம்பை பார்த்து அலறி ஓடின வீடியோவும் நீங்கள் பார்த்தீங்க. ஓடி போன வீடியோவும் அதில் ஃபஸ்ட்லேயே நான் உங்களுக்கு இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா மஷ்ரூம்ஸ் போகுது. இதுவும் டீப் ஃபாரஸ்ட் தான். இது வந்து ஒரு மேடு பள்ளமெல்லாம் கிடையாது, ஒரு சம வெளி தான் இது. ஆனால் இதுக்குள்ளே காட்டில் இருக்கக்கூடிய அனிமல்ஸு அதெல்லாம் தான் கொஞ்சம் அச்சுறுத்தல் இருக்கும் அப்படிங்கிறாங்க. மற்றபடி ஒரு த்ரில்லிங்கான ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு எங்களுக்கு. என்ன சொல்லுவாங்க, டிக் பண்ணி வச்சிருக்கு வழியிலலாம் நாம் கடந்து வந்த பாதைகள். ஆல்மோஸ்ட் நம்மளுடைய ட்ரக்கு வந்து சம்மிட்டை ரீச் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தெரிஞ்சிடுச்சு. அதனால் கொஞ்சம் ஹாப்பியாக இருந்தோம். அந்த அண்ணா நல்லா எங்களை கைட் பண்ணி கூட்டிகிட்டு போனார். என்னது, அவங்களுக்கு வந்து ஆதிவாசி செட்டில்மெண்ட் இருக்கா இங்கே? அங்கே ட்ரைபல் செட்டில்மெண்ட் இங்கே இருக்குங்க. இங்கே இப்போ டாப் ஃபில்ப் இருக்குல்ல, டாப் ஃபில்ப்பை சுற்றி பக்கத்துலேயே இருக்காங்க. அவங்க வந்து இந்த தேன் கலெக்ட் பண்ணுறது, ஹெனி கலெக்டட் பண்ணுவாங்கள்ல. இது வந்து இப்போ வந்து இந்த மரத்தில் நிறைய தேன் கூடு இருக்குது. அதுக்கு வேண்டி அந்த தேன் கலெக்ட் பண்ணுறதுக்கு வேண்டி தான் அடிச்சிருக்காங்க. அந்த ஆப்பு மாதிரி ஒரு குச்சி மாதிரி அந்த மரத்தில் இருக்கா, அந்த மூங்கல்லே செதுக்கி மரத்தில் வச்சு அடித்து மேலே ஏறி போய் கலெக்ட் பண்ணுவோம். ரீச் ஐட்டம் இல்லை, நம்ம ஃபைனல் சப்மிட்டு அவ்வளோதான். நம்ம இந்த இடம் வந்தால் இதுதான் பண்டாரவரை ட்ரக்கோட எண்ட் பாயிண்ட்டுன்னு சொன்னாங்க. ஸோ இந்த இடத்துல ஃபோட்டோ பிடிச்சிட்டு அதுக்கப்புறமா வீடியோஸ் எல்லாம் கொஞ்சம் எடுத்துகிட்டு ரீல்ஸ் எடுத்துகிட்டு அப்படியே கிளம்பியாச்சு. திருப்பியும் அது வேறு வழியில் கூட்டிகிட்டு போய் டோட்டலாக 5.5 கிலோமீட்டர்ஸ் தான் எங்களுக்கு ட்ரக் ஆச்சு. இனிஷியலாக 8 கிலோமீட்டர்ஸ் 7 கிலோமீட்டர்ஸ்ன்றாங்க, மாட்ரேட்டுன்னாங்க. ஆனால் எனக்கு ஈஸியாக தான் இருந்துச்சு. இதில் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து எக்ஸாட்டிக் கேம்ப் அப்புறமா மூலியமாக நான் புக் பண்ணதுனால சோலோ ட்ராவல், அதுவும் ஃபீமேல் சோலோ ட்ராவலர்ஸ்க்கு ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருந்துச்சு. இந்த இடத்துல கொஞ்சம் நேரம் நான் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அப்படியே கிளம்பியாச்சு ரிட்டன். அது ஒரு வேறு வழியில். நீங்கள் என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்னும் நிறைய ட்ராவல் அப்டேட்ஸ்க்கு ட்ராவல் சோல் _woman அப்படிங்கிற பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ட்ராவல் சோல் _woman ஃபாலோ பண்ணிக்கிட்டிங்கன்னா அதில் என்னோடய நிறைய ரீல்ஸ், நிறைய வீடியோஸ் எல்லாம், ஷார்ட் வீடியோஸ் எல்லாம் பார்க்கலாம். ஒரு ட்ராவலும் ஒரு அனுபவத்தை தருது. விதவிதமான மனிதர்கள், விதவிதமான சூழ்நிலைகள். வாழ்க்கையில் நம்ம எந்த சூழ்நிலையிலும் எப்படியும் தனியாக எப்படி இருக்கிறது, எந்த ஒரு லைஃப் சஸ்டைனிட்டி, ஒரு காட்டிலையோ ஒரு எந்த இடத்துலையும் நம்ம அது தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வாழணுன்றதை தான் நம்மளுக்கு இந்த பயணங்கள் கற்றுக் கொடுக்குது. எதுக்குது? இதோட காய் வந்து இடப்பக்கமும் இந்த சங்கு மாதிரி பிரிஞ்சிருக்கும், வலை பக்கமும் சங்கு மாதிரி பிரிஞ்சிருக்கும். யூசர்ஸ் என்னது? காது வலி இருக்குல்ல, பேர் பாயிண்ட் வந்து, அதாவது காது வலியில் காதில் சீ வடிக்கிறது, இந்த மாதிரி காது வலிக்கு இந்த குழந்தைகள், சின்ன குழந்தைகளுக்குலாம் வந்து எண்ணெயில் காய்ச்சி ட்ராப்பு அந்த வந்து காதில் ஊற்றுவாங்க. சரி போகலாம். ஆனால் அதில் வந்து வாட்டர் லீச் இருக்குது, நீரட்டைகள் இருக்குல்ல, அது இருக்கும். யானைகள் இந்த மாதிரி ஊற்ற பறிச்சுக்கும், அது பறித்து இதிலிருந்து சுரக்கிற தண்ணிகளை தான் அது வந்து ட்ரிங்க் பண்ணும், குடிக்கும். லீச்சை குடிக்காதா யானை? வெஜிடேரியனா? அப்படி இல்லைங்க, அந்த அட்டை இருக்குல்ல, நீரட்டை இருக்குல்ல, அது வந்து தும்சா. நம்மளுடைய இந்த டாப் ஸ்லிப் பண்டாரவரை பயணம் ஒரு வழியாக முடிஞ்சிடுச்சு.
இந்த காட்டிலேருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வரும். நாம் சீக்கிரம் வெளியில் வருவோம்னு நான் நினைக்கல. திடீர்னு இந்த மாதிரி புல்வெளி சமவெளி வந்தவுடனே ஓகே நம்ம ஊருக்கு வந்துட்டோம்னு நினச்சாச்சு. அதுக்குள்ளே எங்களுடைய பயணம் வந்து ஒரு காட்டு வழி பயணம் வந்து ஒரு 3 மணி நேரத்துக்குள்ளேயே சிறப்பாக முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இயற்கையெல்லாம் ரசிச்சுட்டு அப்படியே அந்த ஆதிவாசி ட்ரைபல் செட்டில்மெண்ட்டுக்கு போய் கொஞ்சம் தேனும் குடம்புளியும் வாங்கலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியா இருந்துச்சு. அப்புறமா நான் போய் அங்கேருந்து 1 கிலோமீட்டர் தான் கைடன் நான் சொன்ன வழியில் போய் அங்கே வந்து இந்த ஒரு வீடு மாதிரி இருந்துச்சு. அங்கே வந்து தேன் வாங்கினோம். தேன் அப்புறமா குடம்புளி வாங்கினோம். அப்புறமா அங்கே வேர்க்கடலை பருப்பி வாங்கினோம். அங்கே இருக்கவங்க எல்லாருமே பரம்பிக்குளம் தான். மலையாளமும் தெரியுது. பரம்பிக்குளம் பக்கத்தில் இருக்கிறதுனால தமிழ் கேரளா எல்லாமே பேசுகிறாங்க. இதான் ஒரு ட்ரைபல் ஹவுஸு. நெக்ஸ்ட் டைம் இவங்க வீட்டுக்குள்ளெல்லாம் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்னு நினச்சி எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இந்த வீடியோ கட்டாயம் பிடிக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். ஸ்டே டியூன்டாக இருங்க. அண்டில் தென் பை ஃப்ரம் சிங்கப்பென். பை.